करुणाकोरकितदृष्टिपातानाम् केलीवनम् मनो मे केषाञ्चिद्भवतु चिद्विलासानाम् கம்பாதீர சரானாம். கம்பா நதி கரை, கம்பாதீரம். கம்பாதீரத்தில் சரானாம் அப்படின்னாக்க நடக்கிறது, உலவுதல், உலாவுதல், வாக்கிங் போறது அப்படின்னு சொன்னா, வாக்கிங் போனா கொஞ்ச நாளி போயிட்டு நம்ம வந்துருவோம், திருப்பி ரிட்டர்ன். ஆனா இது அப்படி கிடையாது. உலாவுதல்னா எப்பொழுதும் உலாவிக் கொண்டு இருப்பவள். கம்பாதீர சரானாம் அப்படின்னா எப்பொழுதும் கம்பா நதி தீரத்தில் உலாவிக் கொண்டு இருப்பவள். கருணா கோர, கருணா கோரகித திருஷ்டி பார்த்தானாம். திருஷ்டி அப்படின்னா பார்வை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருஷ்டினா பார்வை. திருஷ்டினா திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது. திருஷ்டி பட்டுடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஷ்டி பட்டுடுத்துன்னா என்ன அர்த்தம்? கண் பட்டுடுத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப பார்வை. அந்த பார்வைங்கிறது யார் பாக்குறா அப்படின்னா ரெண்டு பேருமே பாக்குறோம். எப்படி பாக்குறோம் அப்படின்னா நம்மளும் பாக்குறோம், அவளும் பாக்குறா. யாரு? கம்பாதீரத்தில் உலாவுகள் யார்? காமாட்சி. காமாட்சி அங்க உலவின் இருக்கவோ அவளும் பாக்குறாளா, நம்மளும் பாக்குறோம். எப்படி நம்ம பாக்குறோம்? அவ உலாவுறது நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? அவ நதிக்கரையில உலாவின் இருக்காளா? அவ உலாவுறது நமக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால், நாம பக்தி பாவத்தோட இவ்வளோ நாழி அவளை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டே வந்திருக்கோம். அவ எப்படி இருப்பா, என்னென்ன மாதிரி இருக்கா, கையில என்ன வச்சுட்டு இருக்கா, கிரீடம் வச்சுட்டு இருக்காளா, தலையில என்ன இருக்கு, அவ என்ன கலர், எப்பேற்பட்ட என்ன கலர்ல இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே வந்து ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். அப்படி அந்த கம்பா தீரத்தில் நாமும் அமர்ந்து கொண்டு அவளை மனதில் வரித்து கொண்டு தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவளை பற்றி தியானம்னா அப்படின்னா அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கும் போது, அவ்வளவுதான் தியானம்னா சிம்பிள். அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம். அந்த கம்பா நதிக்கரையில் நினைச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள அவ நடக்கிற மாதிரி தோன்றது. தோணுதல்னா என்ன? நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். தோணுதல்ங்கிறத விட நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்குதான் நமக்கு வந்து முன்னாடி நம்ம இதெல்லாம் எப்படி அந்த மாதிரி எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள்னு ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அழகா. அப்ப கற்பனை பண்ணி பாருங்க, அந்த சின்னஞ்சிறு பெண், ஒரு அழகான பெண்ணு, சின்ன குழந்தை, அது சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கு. சிற்றாடை இடை உடுத்தி, அழகா ஒரு பட்டு பாவாடை சட்டை, அழகா ஒரு பாலும் பழம் கட்டை போட்டு, சட்டை போட்டுட்டு, பாவாடை கட்டிட்டு, சட்டை போட்டுட்டு, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு, குஞ்சலம் வச்சு தலை பின்னிட்டு, பூவெல்லாம் வச்சுட்டு, காதுல லோலாக்கு எல்லாம் போட்டுட்டு, மூக்குல டோலா போட்டு, கையில நிறைய வளையல் போட்டுட்டு, காலில் பல்ஸ் போட்டு, அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த குழந்தை எங்க நிக்கிறது? சிவகங்கை குளத்தருகே. கங்கை குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துல நின்று இருக்கு, படிக்கட்டுல அது நின்னுட்டு இருக்கு. ஸ்ரீ துர்கை, அத துர்கையா நம்ம மனசுல பாவிக்கிறோம். அப்ப எப்படி நிக்கிறது அந்த குழந்தை? சிரிச்சுண்டு நிக்கிறதுங்கிறார் வரி எழுதினவர். பாடல் வரிய சிரிச்சுண்டு நிக்கிறது. அது சிரிச்சுண்டு நிக்கிறதுன்னு எப்படி தெரியும்? யார் பார்த்தா அப்படின்னு கேட்டால், இந்த பாடலை, இது ரொம்ப சிம்பிளான பாடல், அடிக்கடி எல்லாருமே கேட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாட்டு. இந்த பாடலை தினமும் பாடிண்டே இருக்க 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 ஒரு நாள் அவளின் சிரிப்பு சத்தம் உன்னுடைய காதில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஒரு நாள் நீ அதை நினைச்சு நினைச்சு அப்படியே ஒரு கற்பனையில அப்படியே உட்கார்ந்துன்னு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த பாடும் பொழுது அப்படியே அதை கற்பனையில் கொண்டு வந்தாயானால் அவளுடைய கொலுசு சத்தம், அவளுடைய பாட்டு சத்தம், அவளுடைய சிரிப்பு சத்தம் உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்க கம்பா நதிக்கரையில் இவள் உலாவிக் கொண்டிருப்பது நீ மனசில் நினைச்சுட்டு அப்படியே கொண்டு, இங்க காமாட்சி உலவின் இருந்தால்தான் எப்படி இருக்கும் அப்படி நீ மனதில் நினைத்தால் அவள் அங்கு உலா வருவாள். அததான் இங்க மூக்க கவி சொல்றார். திருஷ்டினா அவ அப்படி உலா வரும் பொழுது, உலா வருவதை நீ உன் மனக்கண்ணுக்குள், உன் நினைப்பிற்குள் நீ பார்க்கிறாய். நீ பார்ப்பதை எப்படி அவளும் பார்க்க, அவளும் ரெண்டு பேரும் பாக்குறோம் அப்படின்னு தானே நான் சொல்றேன். இப்ப அதுக்கு ஆன்சர், இது மீனிங். அப்ப அவளும் உன்னை பார்க்கிறாள். அப்ப பார்க்கும் பொழுது அதை எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, கருணா கோர திருஷ்டி பார்த்தானாம். திருஷ்டிங்கிறது பார்வைன்னு நம்ம சொல்லியாச்சு. கருணா கோர அப்படின்னா கருணை என்னும் மொட்டுங்கிறார். அப்ப அவளுடைய பார்வையில என்ன இருக்கு? கருணைங்கிற மொட்டு இருக்கு. அப்போ நீ அவளை பார்க்கும் பொழுது, நீ அவளை பக்தி பாவத்துடன் பார்த்தாயானால் அந்த கருணை என்னும் மொட்டு விரியும். அந்த கருணை என்ற மொட்டு அங்க விரியிறது. அவ பார்க்கும் பொழுது மொட்டு விரிஞ்சு அதுல இருந்து தார தாரையா கருணை பொங்கி வழியிறது. அற்புதமான வரி அப்படின்னு கொடுக்கிறார் இந்த லைனுக்கு. அற்புதமான வழி. அப்படி விரியறதை
அப்படி விரியறதை கேலி சித்பவது, என்னுடைய சித்தத்துக்கு நான் கொண்டு வரேன், என்னுடைய சித்தத்துக்கு நான் அதை கொண்டு வருகிறேன். கொண்டு வர்றப்போ எனக்கு தோன்றது, அவ சிரிக்கிறது, அவ நடக்கிறது, அவ என்ன பாக்குறது, எல்லாமே எனக்கு தோன்றது. அந்த தோன்ற அந்த சந்தோஷத்தை, அந்த ஃபீலிங்க வாக்கால சொல்ல முடியுமா அப்படின்னா என்னால முடியலையே. அத வார்த்தையில என்னால கொண்டு வந்து சொல்ல முடியும்னா முடியலையே. அப்படிப்பட்ட காமாட்சி. ஆனா அத எல்லோரும் அந்த மாதிரி போய் அந்த மாதிரி நினைக்க நீ வீட்லயேதான் உட்காந்துக்கோ, கம்பா நதி கரைக்கு தான் போகணுன்றதுல, உன் வீட்டுல உட்காந்துக்கோ, நினைச்சுக்கோ, அப்படியே அந்த கற்பனையை பண்ணு. அவ பாரு அழகா, உன்னுடைய மனதிற்குள் கம்பா நதி ஓடும், கம்பா நதியில் அவள் நடப்பாள், நீ அவளை பார்ப்பாய், அவள் உன்னை பார்ப்பாள், கருணை மொட்டு விரியும் அப்படிங்கிறார் மூக்க கவி. அந்த விரிவதை நீ அனுபவிப்பாய், அதை நானும் அனுபவிப்பேன். நான் இங்க அனுபவிக்கிறேன், எனக்கு வார்த்தை வரல சொல்ல, நீ அதை அனுபவிப்பாய் அப்படிங்கறத அவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட இது கேஷாம் சித்பவத்து, அவ்வளவுதான் போயிருக்கோம். சித்விலாசானாம் கேலீவனம் மனோமே அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் நம்ம அர்த்தத்துக்கு போல. சித்விலாசானாம், அப்படிப்பட்ட சித் ஸ்வரூபி, ஞான ஸ்வரூபியானவள், அவளுக்கு விலாசம் எங்க இருக்கு? சித் விலாசானாம். அப்பா அவர் கொடுக்கிற கேலீவனம் மனோமே, அப்படிப்பட்டவளே உன்னுடைய விலாசம் எது, அட்ரஸ் எது? உனக்கு அட்ரஸ் எது? முன்னாடி காஞ்சி காஞ்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த அட்ரஸ் என்னுடைய மனமாக இருக்கட்டும். என்னுடைய மனசுல நீ என்னுடைய மனச அட்ரஸா வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு கேலி வனம், என்னுடைய மனம் என்னும் தோட்டத்தில் நீ உன்னுடைய விளையாடுன்னா என்ன அர்த்தம்? லீலா வினோதத்தை செய் அப்படின்னு மூக்க கவி ரொம்ப அற்புதமா இந்த பாட்டை கொண்டு வந்து முடிக்கிறார். கம்பா நதியில் விளம்புவாள், அவ பாக்குறா, நம்ம பாக்குறோம் தியானத்துல. அந்த மாதிரி பார்க்கக்கூடியதை வார்த்தையால என்னால வடிக்க முடியல. அப்படி இருப்பவளை அவ கம்பா நதிக்கரையில் அந்த தவம் இருக்கிறதுக்கு அவளுக்கு எங்க விலாசம் இருக்கு? அவ உனக்கு எங்க வேணா விலாசம் இருக்கும். என்னுடைய மனசுல நான் உனக்கு இடம் கொடுக்குறேன், இத நான் உனக்கு விலாசமா கொடுக்குறேன். இந்த விலாசத்தை நீ என் மனசை விசாலமாக எடுத்துக்கோ, அங்க உன்னுடைய லீலா வினோதத்தை காட்டு அப்படின்னு சொல்லி மூக்க கவி இந்த இடத்துல கூப்பிடுறாரு. இதே மாதிரி மனசை நான் கொடுக்கிறேன்னு சொல்லவரை இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதான் நாம படிச்சோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சிவானந்த லகரியில் ஆதிசங்கரர் சிவனை வந்து நான் உனக்கு என்னுடைய மனசுங்கிற கோட்டையை தரேன், நீ வந்து உட்கார்ந்துக்கோ, அப்ப என்கிட்ட இருக்கிற ஷட்வைரிகள் என்னை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அதே பாவம் தான் எங்கேயும் மூக்க கவி இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகம். ஆம்ரதரு மூல வசதே ஆதிம புருஷஸ்ய நயன பீயூஷம் ஆரப்த யௌவனோத்சவம் ஆம்னாய ரகஸ்ய மந்தரவலம்பே. ஆம்ரதரு மூல வசதே. ஆம்ரனா மரம், விருட்சம், மரம் அப்படின்னு அர்த்தம். மாமரம், அந்த மாமரம் மூல அடி, மாமரத்தின் அடியில் வசத்தே வசிப்பவரே. யார் வசிக்கிறா? ஆதிம புருஷஸ்ய, ஆதி புருஷன் பரமேஸ்வரன். அப்ப மாமரத்தின் அடியில் வசிக்கக்கூடிய பரமேஸ்வரன். நயன பீயூஷம், நயனம்னா புதுசு, நயன பீயூஷம் புதிதாக. ஆரப்த யவ்வனோத்சவம், இளமை துள்ளலோடு, யவ்வனம் இளமை, இளமை துள்ளலோடு புதிதாக நீ அவனுக்கு காட்சி தருகிறாய். அப்படிப்பட்ட நீ காட்சி தரக்கூடிய, அப்படி புதுசா இன்னைக்கு பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும், இப்ப காத்தால பார்த்தா புதுசா இருக்கு, அதே காத்தால பார்த்தவ தானே, அது அவளையே தானே பார்க்க போற. அது இன்னும் மத்தியானம் போர் அடிக்காதா, சாயந்தரம் போர் அடிக்குது? இல்ல, எப்ப பார்த்தாலும் புதுசா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவ அமிர்த சுபாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமிர்தம்னா நிலையான. அமிர்தத்தை குடிச்சா எப்படி இருக்கும்? சாகாவரம் பெற்றவர்கள் அப்படின்லாம் சொல்றமே. அப்படின்னா நிலையான, அழியாதன்னு அர்த்தம் கொடுக்குறது அமிர்த சுபாவம். அப்ப அழியாத, எப்பொழுதும் புதுசா இளமையோடு இருக்கக்கூடிய சுபாவத்தில் கொண்டவள். அப்ப இளமையோடு இருக்கக்கூடிய அந்த சுபாவம் அவளுக்கு எப்படி வருது? சிருங்கார ரசத்தை போதித்த ஆச்சாரியன் அவள். யாருக்கு போதிச்சா? மன்மதனுக்கு. அப்ப அவ எப்படி இருப்பா? இளமை துள்ளலோட இருப்பா. வேதங்களின் தாற்பயமே அவள். அப்ப எப்படி இருப்பா? இளமை துள்ளலோட இருப்பா. அப்படி இருக்கக்கூடிய தேவி யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறா? இதெல்லாம் பார்த்த உடனே யாருக்கு? ஆதி புருஷனான அந்த பரமேஸ்வரனுக்கு சந்தோஷமா இருக்கு. பார்த்த உடனே எங்க உட்கார்ந்து இருக்க? ஆம்ரதரு, மாமரத்தின் அடியில் உட்கார்ந்து இருக்கார்.
அப்படி உட்கார்ந்து இருக்கிறவர் ஆம்னாய ரகசிய மந்தரவலம்பே. இந்த 3 லைனுக்கு ஈஸியா ஆன்சர் இது சொல்லியாச்சு மீனிங். இப்ப ரகசியம் அப்படின்னு கொடுக்கிறார். ரகசியம்னா யாருக்குமே தெரியாத ஒளிச்சு வச்சுக்கிறது பேர் ரகசியமா இல்ல, போற்றி பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு கொடுக்கிறார். உனக்கு தெரிஞ்ச விஷயத்த யார் வேணா கேட்டா யார் வேணா சொல்றான்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. திரும்பி திரும்பி யாரால் போற்றி பாதுகாக்க முடியுமோ அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அப்படி போற்றி பாதுகாக்க கூடிய, அப்ப போற்றி பாதுகாக்க கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வேத மந்திரங்கள். இப்ப அதெல்லாம் பிரளயத்தில் அழியாதது. இந்த வேத மந்திரங்கள் பிரளயத்தில் அழியாததுங்கிறது ஏன் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு பாக்க, எதுக்கு இந்த மாமரத்தடியில உட்கார்ந்து இருக்க சிவனை பத்தி சொல்லும் பொழுது அதையே இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றார் அப்படின்னு பார்த்தால், இந்த மரம் பிரளயத்திலும் அழியாத ஜோதிலிங்க வடிவம், ஜோதிலிங்க பரசிவஸ்தானம் இந்த மரம். இது பிரளய காலத்திலும் அழியாத ஏக ஆம்ர விருட்சம். ஏக ஒண்ணு, ஏக்குன்னா ஒண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏக ஆம்ர விருட்சம், ஒரு மாமரம். அப்பேற்பட்ட ஒரு மாமரத்தின் அடியில், அந்த மாமரத்தடியில இங்க பார்த்தா இங்க பார்வதியும் தவம் இருக்கிறாள், இங்க இந்த தேவியும் தவம் இருக்கிறாள், இங்க இவரும் அங்க அந்த மரத்தடியில இருக்காரு, அவளும் அங்க தவம் இருந்துட்டு இருக்கா. அப்போ அந்த மரம் எது அப்படின்னா ஏக ஆம்ர மரம், ஏகாம்பர நாதர். அந்த ஏகாம்பரேஸ்வரர், அந்த ஈஸ்வரன் அந்த மரத்தின் அடியில், அந்த ஒரே மரத்தின் அடியில் இருப்பதால் ஏகாம்பரேஸ்வரன் என்ற நாமத்தோடு காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். காஞ்சிபுரத்துல அங்க இருக்கிறதுக்கு அவர் கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாமரம் இருக்கும். அந்த விருட்சத்தினுடைய 4 கிளைகளும் 4 வேதங்களாக சொல்லப்படுகிறது. அந்த 4 வேதங்கள், அந்த பக்க கிளைகள் 4 வேதங்கள் அந்த மாமரத்தின் அடியில் ஈஸ்வரன் அமர்ந்திருப்பதால் ஏகாம்பரேஸ்வரர் என்ற நாமம் அவருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெளிவுபடுத்துறது. அடுத்த ஸ்லோகம். அதிகாஞ்சி பரமயோகிபிஹி ஆதிம பரபீட சீம்னி திருஷ்யேன அனுபத்தம் மம மானசம் அருணிம சர்வஸ்வ சம்பிரதாயேன. அதிகாஞ்சி பரமயோகிபிஹி, பரமயோகிகளால், பரமயோகிகள் மட்டும், திருஷ்யேன பார்க்கக்கூடிய, அவர்களுக்கு மட்டும், அவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய அப்படின்னா அவர்களுக்கு மட்டும், இவர் காட்சி கொடுத்தால் தானே அவள்லாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட பரம யோகிகளுக்கு மட்டும் காட்சி கொடுக்கக்கூடிய, அவர்கள் மட்டும் பார்க்கிறான்னா தரிசிக்கிறான்னு அர்த்தம். பார்க்கக்கூடிய யாரு, எங்க இருக்கா பார்க்கக்கூடிய ஆதிம பரபீட்டம், ஆதிம முதலே இருக்கக்கூடிய பரபீட்டம். அது என்ன பீட்டம்? காமகோட்டி பீட்டம். அது என்ன? காமகோட்டி பீட்டம். மம மானசம் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னுடைய மனதில், என்னுடைய மனமானது, ஃபர்ஸ்ட் அங்கே மம மானசம், என்னுடைய மனமானது பரமயோகிகள் எல்லோரும் பார்க்கக்கூடிய, எல்லோருக்கும் நீ காட்சி கொடுக்கக்கூடிய, திருஷ்யன காட்சி கொடுக்கக்கூடிய, எங்க இருக்கார் அவரு? காமகோட்டி பீட்டம். காமகோட்டி, அது ஏன் காமகோட்டி பீட்டம்? காமம் என்றால் விருப்பம், விருப்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அப்படின்னா அந்த என்ன? காமக்கலை. காமக்கலைங்கிறது விருப்பப்பட்ட கலை. அது என்ன விருப்பப்பட்ட கலை அப்படின்னா, ஒரு காமம் அப்படின்னா அம்பாள் இந்த பூமிக்கு வரும் பொழுது சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா லலிதா சகஸ்ரநாமத்துல. அவ வரும் பொழுது இந்த பூமியை சிருஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வரா. அதுதான் விருப்பம், அவளுடைய விருப்பம். காமம்ங்கிறது விருப்பம். அவ இந்த ஆசைப்பட்டு வரவ சிருஷ்டி பண்ணினால், சிருஷ்டினா படைக்கிறது, சிருஷ்டி பண்ணா லயமும் தான் ஆகணும். சிருஷ்டிங்கிறது என்ன? லயம்னா என்ன? நீங்கிறது. சிருஷ்டி பண்ணணுங்கிற ஆசையோடையும் வர, அதை நீக்கணும்ன்ற ஆசையும் அவளிடமே அடங்கி உள்ளது. அதுக்கப்புறம் அவ கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் அது எல்லாத்தையுமே ஒண்ணா பண்ண போகுது. அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அப்பேற்பட்ட தேவியான காமாட்சியிடம் அனுபத்தம், பத்தம்னா என்னுடைய மம மானசம், என்னுடைய மனமானது கட்டுண்டு இருக்கு. அவ மனசுக்குள்ளேயே என்னுடைய, அவகிட்டயே என்னுடைய மனமானது கட்டுண்டு இருக்கு. அவ எப்பேற்பட்டவ? அருணிம சர்வஸ்வ சம்பிரதாயின, எல்லா சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கி கொண்ட அருணிம.
அருணிவ சிவந்த கலர்ல இருக்கக்கூடியவள், சக்கச்சவேல்னு இருக்கக்கூடியவள், சிவந்து காணப்படக்கூடிய அந்த காமாட்சி. அவள் எப்பேற்பட்டவள்? பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவள், மிக மிக அழகானவள், மிகச் சிறந்த யோகிகளுக்கு காட்சி கொடுப்பவள், காமகோட்டி பீடத்தில் மத்திய பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள், காமகலா வல்லுனி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்ததுல அங்கித சங்கர தேகாம் அங்குரிதோ ரோஜ கங்கணாஸ்லேஷைஹி அதிகாஞ்சி நித்ய தருணீம் அந்த்ராக்ஷம் காஞ்சி தத்புதாம் பாலாம். அங்கித சங்கர தேகாம், ஏற்கனவே சங்கர தேகாம்னா சங்கரனினுடைய உடலை. சங்கரன் யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரனினுடைய தேகம்னா உடம்பு. இந்த இடத்துல லிங்க வடிவான அந்த தேகத்தை அங்கித சங்கர தேகம் அப்படின்னு, ஏற்கனவே பகவான் பரமேஸ்வரன் பார்வதியை நீ போய் ஒரு கட்டளை இடுறார். அவளை நீ போய் ஒரு கீழே போய் ஒரு தவம் பண்ணுன்னு அனுப்பிச்சு விடுறார். மேல இருக்கிறவரை கீழே போய் நீ தவம் பண்ணு அப்படின்னு அனுப்புறார். ஏன் அனுப்புறார்? உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஸ்டோரி தான். பட் தெரியாத யாராவது இருந்தா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவாளா இருந்தா திருப்பி அதை ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன, சிவனும் பார்வதியும் அங்கு கேளிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் சிவன் பார்வதி விளையாட்டாக சிவனின் இரு கண்களை பொத்தி, கண்ணை பொத்தி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி கண்ணை பொத்தினா, கண்ணை ரெண்டு கண்ணையும் பொத்தின உடனே பூலோகமே இருண்டு விட்டது. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இந்த பக்கம் பார்த்தா இந்த சூரியனோட வெளிச்சமும் தெரியல, சந்திரனோட வெளிச்சம், பூலோகமே இருலோகரமா ஆகி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளினுடைய இயக்கமே நின்னு போயிடுது. எவ்வளவு? ஒரு நிமிஷ சாவகாசம் நின்னு போன காரணத்தினால பூலோகமே இந்த மாதிரி ஆன உடனே சிவனுக்கு கோபம் பார்வதியின் மேல் விளையாடுறதுக்கும் அளவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டு வினையாகும், இதுதான் விளையாடுறதுக்கும் அளவு உண்டு, இது செய்ததின் தவறு, இந்த செஞ்சது தவறு, இத மாதிரி செய்ததின் பலனாக அவர் ஒரு ஆர்டர் போடுறார், நீ போ பூலோகத்துல போய் தவம் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அப்படி வர காலத்தில் தான் பார்வதியானவள் இங்க வரா. அவருடைய சிவனின் கட்டளைப்படி இங்க ஒரு மாமரத்தடியில மணலால் லிங்கத்தை உண்டாக்குறார். மணலால லிங்கத்தை உண்டாக்கி அங்க அவ தவம் பூஜை பண்றா. அத பூஜை பண்ணி தியானம் பண்ணி தவம் பண்ணிட்டு இருக்கா. சங்கர தேகம். அப்ப மணலால லிங்கத்துக்கு ஒரு தேகம், லிங்க தேகம் கொடுத்து அவோ அங்குரி உடனே என்ன பண்றாரு? சிவன் சும்மா இருப்பாரா? இவ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அவரு இவளை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். இவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது அங்குரிதோ ரோஜ கங்கணாஸ்லேஷைஹி என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய ஜடா முடியை கைட்டு விட்டா மேலே இருந்து கங்கை கொட்டுறா. கம்பா நதியில ஓடுறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. வெள்ளம் பெருக்கெடுத்து பிரவாகம் எடுத்து ஓடுறது. ஏற்கனவே தேவி பிரளய பந்தினி, அதை பிரளயத்தை பந்தப்படுத்துபவள், கட்டுப்படுத்துபவள் அர்த்தம். கட்டுப்படுத்தி பாக்குறா, ஒன்னும் நடக்கல. அவர் டெஸ்ட் பண்றாரு, லீலை தானே அவரோடது இது. அவரு அங்கேருந்து இது பண்ணா இது இவளால ஒன்னும் பண்ண முடியலங்கிற சேகத்துல பண்ணும்போது இவ என்ன பண்றா? கங்கணா ஸ்லேஷகி, அத அப்படியே தன்னுடைய அந்த லிங்கத்துக்கு எந்தவித பாதிப்பும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற காரணத்தினால லிங்க தேகத்தை என்ன பண்ணினாளா? இறுக்கி கட்டி ஆலிங்கனம் பண்ணிவிட்டா. அந்த லிங்க தேகத்தை இறுக்கி ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள். என்னடா இறுக்கி கட்டிண்டா? ஏற்கனவே தண்ணி வந்தாலே கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது இப்ப இறுக்கி வேற கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு இப்படி பண்றாளே இவ. அப்போ லிங்கம் உடையாதா? உடையாது. அதுதான் அங்க அவளுடைய மன உறுதி. அங்க லிங்க ரூபத்தில் அங்கு பகவான் இருக்கிறார். அந்த மன உறுதி தண்ணி பட்டா போகாதா? அது பகவானின் விளையாட்டு. அவர் கரைக்கணும்ன்றதுக்காகவே வரார். அது உடையாத இருந்தா கூட இவள் பயப்படுவா இல்லையா? என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவள் என்ன பண்ணுகிறாள்? ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. ஆலிங்கனம் பண்ணி அவள் ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது இருக்கிறா இல்லையா? இருக்கிறப்போ கையில இருக்கிற வளையல்கள், கையில இருக்கிற வளை, கழுத்துல போட்டு இருக்கிற அந்த ஹாரம், இது எல்லாமே அந்த லிங்கத்தில் அப்படியே பதியிறது. பதிஞ்சா என்ன இருந்தாலும் நமக்கு கையில இது பண்ணிட்டுனா ஏதாவது ஒண்ணு குத்திட்டு அப்படின்னா, இருக்கிட்டு அப்படின்னா நமக்கு வலிக்கும். அதே மாதிரி அவருக்கும் வலிக்கிறது.
அந்த வளையல்கள், அந்த வலையினுடைய பாகங்கள் அந்த லிங்க ரூபத்துல படறது, தேகத்துல படறது. படும் பொழுது அது மார்க் ஏற்படுறது. அந்த மாதிரி சங்கிலி வளையல் எல்லாம் இது ஹாரம் எல்லாம் இருக்கு. அதுவும் அப்படியே இது பண்ணும்போது தழுவ குழைந்த நாதனாக அப்பொழுது ஆனார் அப்படிங்கறத கொடுக்கறது. கரையக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட அவ ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. வளையெல்லாம் இறுக்கி அதுல பதியறது. அப்ப வலி இருந்தாலும் அவர் தழுவ குழைந்தநாதனாக ஆனார். அதிகாஞ்சி நித்திய தருணி, அதுதான் கொடுக்கிறார். அப்போ எத்தனை பட்டாலும் பதிந்தாலும் தேவியினுடைய சுவடுகளை, தேவியினுடைய வளைக்கரங்கள் இது, அந்த சுவடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவள் தழுவ குழைந்த தலைவனாக ஆனார். அது அதிகாஞ்சி அந்தராட்சம் காஞ்சித் அத்புதாம் பாலாம், அந்தராட்சியம் காஞ்சித்து அத்புதாம் பாலாம், அப்படி அற்புதமான, அப்படி எல்லாரும் அந்த அற்புத காட்சியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாலாவாக, அந்த பாலா வடிவமாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த காட்சியை நீங்க பார்க்கணும்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போச்சு, அங்க ஒரு இது இருக்கும். உள்ள என்டர் ஆகி உள்ள போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இதை ஒரு இது வச்சிருப்பா. பின்னாடி மாமரம் இருக்கும். அந்த மாமரத்தடியில சிவன் இதுதான் இருக்கும். அங்க தழுவின் இருக்க காட்சி இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளதான் இதை நம்ம முன்னாடி பார்த்துட்டே நம்ம இங்க போலாம். இதே மாதிரி ஒரு காட்சி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, பல பேர் பார்த்திருக்கலாம். சில பேர் அங்க போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு மிஸ் பண்ணிருக்கலாம். அந்த இடம் எங்க இருக்குன்னா கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரத்துல துர்க்கைய பார்த்துட்டு துர்க்க சந்நிதி வழியா வெளியில வர்றோம். துர்க்க சந்நிதி இருக்கிற வழியாவே வெளியில வந்தீங்கன்னா ரோடு மெயின் ரோடு, அதை கிராஸ் பண்ண அந்த ரோடு வழியா தான் நீங்க சுவாமி மேல போறதுக்கெல்லாம் அப்படிதான் போகணும். அப்படி போகும்போது அந்த ரோட கிராஸ் பண்ணி அப்படியே எதிர்க்க வரணும். எதிர்க்க வந்தேன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் எதிர்க்கே அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல இப்ப நான் கொஞ்சம் வேகமா நடப்பேன், காலை வீசி போட்டேன்னா ஒரு 10 தப்படி 15 தப்படிக்குள்ள போனோம்னா லெப்ட் சைட்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அப்படி நின்னபடி இப்படி திரும்பி பார்த்தோம்னா பெரிய கோபுரம், திருமுற்றம் அப்படிங்கிற இடம். அது அற்புதமான ஒரு கோவில். அந்த கோவிலில் போனீங்கன்னா அது ஒரு சிவன் கோவில். அங்கவும் திருமுற்றம். அந்த இடத்துல போனீங்கன்னாலும் இங்க எப்படி மணல் லிங்கமாக தண்ணீரை வைத்து விளையாடினாரோ அங்க அக்னி ஸ்வரூபத்தில் விளையாடுறார். அப்பவும் இங்கே எந்த இதுவும் தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் இதே பார்வதி அங்கும் அவளை அங்கு ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள். அங்கு அவர் அவளையும் அந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அங்க போனாலும் அதே மாதிரி கோவில்ல போய் அங்க அதே ஒரு உருவத்தோடு அந்த இடத்திலும் நம்ம அந்த உருவத்தை அங்கு பார்க்கலாம். அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த ஸ்தல வரலாறை வாங்கி படிச்சீங்கன்னா அதுக்கு தெரியும். சின்ன புஸ்தகம் தான். அந்த கோவிலுக்கு கும்பகோணம் போனீங்கன்னா, பட்டீஸ்வரம் போனீங்கன்னா கட்டாயமா இதை போய் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான கோவில். அங்க ஸ்தல வரலாறு புஸ்தகம் இருக்கும். அதை பாத்தீங்க. திருமுட்டத்தானே சக்தி தழுவிய ஈசா தழுவ குழைந்த நாதானே இருக்கும். அதுல அந்த புக்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் ஆமா, முற்றம் சக்தி ஸ்ரீ திருமுற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. சக்தி முற்றம்னு சொல்றது உண்டு. ஸ்ரீமுற்றம்னு சில பேர் சொல்வா, அதுவும் சொல்றது உண்டு. அது அங்க அப்ப அந்த இடம். அப்படி இன்னொரு இடம் பார்க்கலாம். இந்த லிங்கத்தை சொல்லும் பொழுது ஒண்ணு மண்ணா ஞாபகத்துக்கு வருது. உப்பு லிங்கம் இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். ராமேஸ்வரத்துல இருக்கு இந்த உப்பு லிங்கம் அப்படிங்கிறது. ஏன்னா இதுல கரையக்கூடியது இது. ஆனா கரையாமல் எப்படி காப்பாற்றப்படுகிறது, இதுக்கெல்லாம் எப்படி ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கா. மணல் லிங்கம் தண்ணி வந்தா கரைஞ்சிருமே, இவள் ஆலிங்கனம் பண்ணிட்டா கரையாதா அப்படின்னா இவளுடைய பக்தியின் சரி இது ரெண்டுமே அம்பாளா போயிட்டா, சரி ஏத்துக்கலாம். அப்படின்னா ராமேஸ்வரத்துல இருக்கிறது டிஃபரெண்ட். அதுக்காக தான் அதையும் நான் இப்ப எடுத்துக்கிறேன். அது உப்பு லிங்கம். இப்ப அம்பாள் அங்கேயும் மணல் லிங்கத்தை தான் பண்றா. அங்கேயும் அதாவது இது முடிச்சுட்டு வந்த உடனே ராமராவண யுத்தம் முடிச்சுட்டு அங்க வரும் பொழுது பிரமுகத்தி இதோட பிராமண இது பண்ணிட்டு ஹத்தி பண்ணிட்டு வந்துட்டாங்கிறதுனால அது போகணும் அப்படிங்கறதுக்காக ராமன் செய்யக்கூடியதுக்கு இவரு ஆஞ்சநேயர் எடுத்துன்னு வரதுக்கு லேட் ஆகுதுன்னு இவ என்ன பண்றா, சீதா என்ன பண்றா, மணல் லிங்கம் பிடித்து கொடுக்கிறாள். அதை வச்சுதான் பண்றார். அந்த மணல் லிங்கம் தான் மூல அது கர்ப்ப கிரகத்துல இருக்கு. யாரோ ஒருத்தன் அங்க நின்னுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் கேட்டானா, இல்ல ஆர்குமெண்ட் தானே, சும்மா நம்ம மக்கள் பேசிக்கிற பேச்சு தானே. அப்ப அவன் கேட்கிறான், இது உள்ள மணல் லிங்கம் இருக்குன்னு ஏதோ கதை சொல்லிட்டே இருக்கா. இதை பத்தி அந்த கதை சொல்லி இத்தனை அபிஷேகம் எப்ப பார்த்தாலும் எங்க காசி போயிட்டு வந்தா அபிஷேகம் பண்றா, எப்ப பார்த்தாலும் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காளே, அது மணல் லிங்கமாக இருந்தால் கரையாதா? எனக்கு சந்தேகம்ப்பா, இது மணல் லிங்கம்லாம் இல்லை அப்படின்னு எவனோ
இதை பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல பாஸ்கரராயர் இதை கேட்டுட்டு இருக்கார். யார் பாஸ்கரராயர்? இப்பதான் நம்ம பார்த்துட்டு வரோம். யார் பாஸ்கரராயர்? லலிதா சகஸ்ரநாமத்திற்கு உரை எழுதியவர். அவரு அங்க நின்னுட்டு இதை கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நிச்சயமா அது மணல் லிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, ஏன் மணல் லிங்கம்னு சொல்றீங்க, என்னால நம்ப முடியல அப்படின்னு அவன் சொன்ன உடனே, சரி இருங்க, இப்பவே நான் உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன் அப்படின்னு விடுகிடு அங்க இங்க இருந்தோ ஒரு உப்பு மண்டியில இருந்து உப்பு கொண்டு வர சொல்றார். உப்பை வச்சு, உப்பு கல்லு உப்பை வச்சு லிங்கம் பிடிக்கிறார். லிங்கம் பிடித்து அதில் வைத்து அதற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. உப்பும் கரையக்கூடியது தானே. உப்பு கரையவே இல்லை. அவர் ஏற்கனவே அம்பாள் பக்தர். அவருடைய பக்திக்கு அந்த உப்பு லிங்கம் கட்டுப்பட்டது. அது கரையாமல் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. ராமநாத சுவாமிக்கு பின்பக்கத்துல போய் பார்த்தா அது இருக்கு. எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அப்போ அந்த பாஸ்கரராயர் சொல்றார், நான் சாதாரண மானுடன், நான் வெறும் அம்பாள் மீது ஒரு பக்தியோட இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேரில் இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இது நடக்காதுன்னு நினைச்சா, எப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் வச்ச இந்த உப்பு லிங்கம் கரையக்கூடிய அந்த உப்பு லிங்கமே கரையாமல் இருக்கும் பொழுது அவள் யார்? சர்வலோகேஸ்வரி, அவதார புருஷன் ஸ்ரீ ராமபிரானின் மனைவி மகாலட்சுமி. அவ பண்ணி வச்ச மணல் லிங்கம் அது எப்படி கரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதாக இந்த உப்பு, இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருந்துட்டே இருக்கு. அப்ப அப்படி சொல்ற மாதிரி மனிதனே அங்க வைத்து கரையாத பொழுது அம்பாள் ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது அதுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு இது, அந்த பக்தியின் ஈடு, அதை வியக்கிறா அப்படின்னா அந்த அற்புதம் அப்படின்னும் பொழுது அந்த அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமேஸ்வரி காமாட்சியை நம்ம எவ்வளவு நினைச்சாலும், எப்படி நினைச்சாலும், என்ன பண்ணாலும் அந்த கருணை கடாட்சி நமக்கு கடாட்சத்தை கொடுத்துட்டே இருப்பா அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் காட்டுறது நமக்கு. அடுத்த ஸ்லோகம், மதுர தனுஷா மகீதர ஜனுஷா நந்தாமி சுரபிபாணஜுஷா சித்வபுஷா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திமுஷா. மதுர தனுஷா மகீதர ஜனுஷா. சரி, நந்தாமி சுரபி பாணஜுஷா. ஓகே, இப்ப தேர்ப்படையின் அதிகாரியாக இப்ப பல ரூபம் இவளுக்கு. இவ எங்க இருக்கான்னு நம்ம பார்த்துட்டோம். 25 கோட்டைக்குள் அவ இருக்கிற ஸ்ரீபுரம், ஸ்ரீநகரம், அந்த இடத்துல 25 கோட்டை. 25 கோட்டைக்கு மத்தியில் அப்போ ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கிறார்கள்னு நம்ம பார்த்துன்னு வந்தோம். ஷார்ட்டா அதுக்கு போயிடுறேன் நான் ஒரு அரை நிமிஷத்துல. 8வது கோட்டையில் இருப்பவள் வாராகி. 15வது கோட்டையில் இருப்பவள் மந்திரினி, அது ஷியாமளி. 8வது கோட்டையில் இருப்பவள். 15வது கோட்டையில் அஷ்டதிக் பாலகர்கள். 16வது வாராகி, 17 சிவன், 17 விஷ்ணு, அப்படின்னு போய் 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 கடைசியில் மன்மதன் அப்படின்னு 25வது கோட்டையில் அவன். அந்த 25வது கோட்டையில் ஸ்ரீசக்கர பீடத்தில் அவள் அங்கு உட்கார்ந்திருக்கிறாள். அங்கதான் சித்த அக்னி குண்டம் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்தில் அவள் மேருவில் சிகரத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்ரீபுரத்தை வர்ணிக்கிறது அந்த இடம். அப்படி இருப்பவள் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இதுவா இருக்கா. தேர்ப்படைக்கு அதிகாரியாக இருக்கிறாள் அப்படின்னு இங்க சொல்றார். தேர்ப்படைக்கு அதிகாரியாக இருப்பவள் யார்? அவளுக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ராஜமாதங்கி. அப்ப தேரினுடைய அதிகாரியாக இருப்பவள் மந்திரினி, அவள் நாமம் ராஜமாதங்கி. அந்த தேர்ல இருக்கிறவா எதை வச்சுட்டு இருப்பா? வெப்பன் அவாகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வில்லும் அம்பும் தான் அவள்கிட்ட இருக்கும். வில்லும் அம்பும் அவள்கிட்ட இருக்கு அப்படின்னா அர்ஜுனனை ஞாபகப்படுத்திக்கணும் நீங்க. வில்லும் அம்பும் அவள்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கரும்பு வில் அவகிட்ட இருக்கிறது என்ன? சிருங்கார ரசம். இது சிருங்கார ரசத்தோட எழுதப்பட்டது. அதனால வில்லு கரும்பு, பானம் புஷ்ப பானம், பஞ்ச புஷ்ப பானம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வரோம். புஷ்ப பானம் இது ரெண்டையும் அந்த ராஜமாதங்கி வைத்துக் கொண்டு இருக்கிறாள். சரி, அடுத்தது யார்? அடுத்த நாமம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சேனை படைத்தலைவி. சேனை படைத்தலைவியாக இருப்பவளினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா வாராகி. அவள் வாராகி சேனைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள். சரி, சேனைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள்னா அவகிட்ட என்ன சேனை இருக்கு?
சிச்சுபா காஞ்சிபுரே கேலிஜுஷா பந்து ஜீவ காந்திஷுஷா. பந்துக்கள், அவகிட்ட இருக்கிற அந்த சேனைகளின் பந்துக்கள்னா ரிலேட்டிவ்ஸ் மட்டும் அர்த்தம் கிடையாது. அவகிட்ட இருக்கிற யாரு, சேனை படை தலைவி கிட்ட இருக்கிற அத்தனை சேனைகள் தான் இப்ப அவளுக்கு பந்துக்கள். யார் அந்த பந்துக்கள்? ரத கஜ துரக பதாதிகள். ரஜ கத துரக பதாதி என்னும் 4 வித சேனைக்கு படைத்தளபதியாக இருக்கக்கூடிய அந்த மகாவாராகி. அப்படி இருக்கக்கூடியவள், இதுக்கு எல்லாத்திற்கும் தலைவியாக, இத்தனை பேருக்கும் தலைவியாக விளங்கக்கூடிய காமாட்சி எங்க இருக்கிறா? சிச்சுபா எந்த இடத்துல இருக்கா? காஞ்சிபுரே, காஞ்சி மாநகரில் என்ன பண்ணிட்டு இருக்கா? கேலி ஜுஷா, லீலா வினோதங்களை விளையாடி கொண்டிருக்கிறாள். கேலின்னா விளையாட்டு. லீலா வினோதங்களை காஞ்சிபுரத்தில் காஞ்சி வாசினியாக இருந்து கொண்டு திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகா மூக்கர் கொடுத்திருக்கார். இன்னைக்கு ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஜெய ஜெய சங்கர.